அந்த குர்ஆனையே கொண்டுவதற்கு காரணமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த இந்த ரபீஉல் அவ்வல் 12 இரவு சிறந்ததா அல்லது குர்ஆன் இறங்கிய லைலத்துல் கத்ருடைய இரவு சிறந்ததா? இந்த ரபீஉல் அவ்வல் 12 இருக்கின்றதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த இரவு அதுதான் சிறந்தது என்று பெருமக்கள் கிதாபிலே எழுதுகின்றார்கள். எனவே நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல இன்னொரு விஷயம், மூணாவது காரணத்தை, லைலத்துல் கத்ர் 1000 மாதங்களை விட சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் குர்ஆனில் சொல்லுகின்றான். ஆனால் அந்த லைலத்துல் கத்ருவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே கொடுக்கப்பட்டது. அந்த லைலத்துல் கத்ர் யாருக்காக கொடுக்கப்பட்டது? நமக்காகவா கொடுக்கப்பட்டது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறதுனால தான் அந்த லைலத்துல் கத்ரே நமக்கு கிடைத்தது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்றால் எதுவுமே இல்லை. எனவே இந்த ரபீஉல் அவ்வல் 12 இருக்கின்றது, இதுதான் அனைத்தையும் விட சிறந்த இரவாக இருக்கின்றது என்பதை நாம் தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயங்களை இமாம் தக்தாலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அது மவாஹிபுல் லதுன்னியா என்ற கிரதத்திலே பதிவு செய்கின்றார்கள். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்பு இருக்கின்றது. அல்லாஹு தஆலா எங்கேயோ உயர்த்தி கொண்டு போய் வச்சுட்டான். நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த புகழை பாடுவதனால் மட்டும் அவர்களுடைய புகழ் என்றைக்குமே உயர்ந்தது கிடையாது. சஹாபாக்களுடைய காலங்களில் இருந்து இன்று வரையும் இதுதான் நிதர்சன உண்மையாக நடந்து கொண்டு இருக்கின்றது. சஹாபாக்களே சில பேர் சொல்லி இருக்கின்றாங்க, ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல கவிதையை பாடக்கூடியவர்களாக இருந்தார்கள், அவங்க ரொம்ப கவிதை படிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். கடைசியில அவர்கள் 120 வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்ததாக சொல்லப்படுகின்றது. நாம் இப்ப தொழுகின்ற தொழுகையும் அவர்கள் மூலமாகத்தான் வந்தது. நாம் கொடுக்கின்ற ஜக்காத்துடைய அந்த சட்டங்களும் அவர்கள் மூலமாக தான் வந்தது. நாம் செய்கின்ற ஹஜ்ஜும் அவர்கள் மூலமாகத்தான் வந்தது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்றால் எதுவுமே இல்லை என்று அல்லாஹ் தஆலா தெளிவாக ஹதீஸ் குத்ஸியிலே சொல்லி காட்டி இருக்கின்றான்.